இந்த ப்ராப்ளம் பாருங்க. which one of the following has a terminating decimal expansion? பின்வருவனவற்றுள் எது முடிவு தசம தீர்வு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இப்போ 0 பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ வருதுன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து அக்யூரேட்டா 25 அவ்வளவுதான் இருக்கும். 25ல எந்த நம்பரா இருந்தாலும் அக்யூரேட்டா இருக்கும். அதுக்கு மேல வந்து போகாது. அப்படி போனாலும் கூட அது அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டோட இல்லைன்னா ஒரு வேல்யூவோட பேர் தான் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா இப்போ சிலதுக்கு பாத்தீங்கன்னா எண்டே இருக்காது, இப்படி போய்கிட்டே இருக்கும். 0.333 இது வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5/64, 8/9, 14/15, 1/12. இதுல எது டெர்மினேட்டிங் டெசிமல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அக்யூரேட்டா ஒரு வேல்யூ கிடைச்சுன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் இருக்குது. ஷார்ட் கட் நம்ம பார்க்கலாம். இப்போ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1ல 2 வரும், இல்லைன்னா 5 வரும். அப்படி இல்லைன்னா 2ம் 5ம் சேர்ந்து வரும். இப்போ பாருங்க 5/64 பாருங்க. அதோட டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். டினாமினேட்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5/2^6 வரும். அதே அடுத்த நம்பரான 8/9 பாருங்க. 8/9 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8/3² வரும். அடுத்து 14/15. 14/15 உடைய 15க்கு ஃபேக்டர் வந்து 3 × 5. அடுத்து 1/12. 1/12 ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1/3 × 4. இதுல பாருங்க, இப்போ இதுல 5 இருக்குது, ஆனா 3 வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம எடுக்க முடியாது. அதே சமயத்துல இதுல பாத்தீங்கன்னா 2 இருக்குது, 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். 5/64 இதுதான் இதனுடைய ஆன்சர். அவ்வளவுதான்.